பேங்க்ல ஒவ்வொரு டைமும் ஒரு ப்ராசஸ் நடக்கிறப்போ நம்மளோட அக்கவுண்ட்ல இருந்து 0.1 பைசா வந்து டெபிட் ஆகுது. இந்த விஷயத்த இந்த பேங்க் எம்ப்ளாய் வந்து கவனிக்கிறான். இத மக்கள் வந்து பெருசா யாரும் கண்டுக்கிறது இல்ல. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கிற எம்ப்ளாய் அப்படின்னா இங்க இருக்கிற எவ்வளவு கிளைண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி ஒரு ரூபா அப்படின்னா எவ்வளவு சேர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை அடிக்கிறதுக்கு அவன் வந்து பிளான் பண்றான். இவன் ஒரு சாதாரணமா வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாய் தான். இப்போ இவன் என்ன பண்றான்னா அந்த கம்ப்யூட்டர் அக்சஸ் பண்ணி அந்த பணத்தெல்லாம் அடிக்கணும்னா பாஸ்வேர்டு இதெல்லாம் தேவை. அதனால இவனுக்கு கம்ப்யூட்டர் நல்லா ஒர்க் பண்ண வரும்ன்றதுனால அவங்க பாஸுக்கு ஒரு இமெயில் அனுப்புறான். அதை அவர் டச் பண்ணதுமே அங்க இருக்கிற எல்லா சிஸ்டம்ஸ்லயும் அந்த வைரஸ் வந்து ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. இப்போ இதை வந்து சரி பண்ணணும்னா அங்க இருக்கிற சிஸ்டம் எல்லாத்தையுமே வந்து ரீஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அப்படி ரீஸ்டார்ட் பண்ணாதான் இவங்களால சரி பண்ண முடியும். சரி, இதை ரீஸ்டார்ட் பண்றதுக்கு அவங்க பாஸ்வேர்ட் போடணும்ல, அதை நம்மால ஹேக் பண்ணி இப்ப அந்த பாஸ்வேர்டை தெரிஞ்சுக்கிறான். ஹேக் பண்ணதும் அதுக்கப்புறம் என்ன, கிட்டத்தட்ட 8 கோடிக்கும் மேல இவன் பணத்தை அடிக்கிறான். அமௌண்ட்டை இவனோட அக்கௌண்ட்ல டைரக்டா போட்டுக்க முடியாது, ஏன்னா சந்தேகம் வந்துடும். அதனால இவங்களோட பேங்க் கிளைண்ட்ஸ்ல 10 வருஷமா அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணாம வச்சிருப்பாங்கல்ல, அவங்களோட இதுல பிரிச்சு பிரிச்சு போட்டு இந்த பணத்தை எடுக்கிறதுக்கு பிளான் பண்றான். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதுதான் இந்த கதையோட ஸ்டோரி. இது 2022ல ரிலீஸ் ஆன ஒன் சென்ட் தீஃப்.